ஹலோ வெல்கம். விக்னேஷ் ராஜ் டைரெக்ஷனில் கரா. இந்த படம் வந்துட்டு 90s நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தனுஷ் வந்துட்டு ஒரு வீட்டில் போயிட்டு திருடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க கூட்டாளி கூட அப்புறமா மாட்டிக்குவார், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். அப்புறமா இவரும் போயிட்டு கல்யாணம் பண்ணின்னு ஒரு ஊரில் இருப்பார். அங்கே வந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்ட்டு ஒரு காசு இருக்கும். சரி, பேங்க்கில் போயிட்டு லோன் கேட்பார். லோன் கேட்டால் லோனு ஷூரிட்டி எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் லோன் கொடுக்க மாட்டாங்க. திருப்பி இவர் ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து என்னென்ன பண்ணான்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த படத்தில் மெசேஜும் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு சில லேகெல்லாம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு சொன்னல, அது வந்துட்டு பேங்க் ஹைஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதாவது ப்ரீ இன்டர்வல், அது வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு மேக்கிங் ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் கிளைமேக்ஸ் வந்துட்டு ஓகேன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப நல்லாவே போகுது. சில லேக் தவிர்த்தா ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சீன்ஸ் எல்லாம். தனுஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா மமிதா அவங்க வந்துட்டு சின்ன ரோல் தான், ஆனாலும் அவங்க குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு கருணாஸ் இருக்கிறாங்க, அப்புறம் ஜெயராம் இருக்கிறாங்க. அவங்களும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சிராஜ் வந்துட்டு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார், அவரும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்கிறாங்க. இல்லை, எம்எஸ் பாஸ்கர் இருக்கிறாரு, அவரும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக இந்த படத்தில் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் தான். அவரோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ப்ளஸ் என்ன சொல்வேன்னா சினிமாட்டோகிராஃபி. ஸோ அது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மெயினாக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.